சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். அண்மை செய்தி. புதுச்சேரிக்கு புதிய மாவட்ட ஆட்சியர் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்கள் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரகுமான். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் கோவாவிற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த விவரங்கள் என்ன? கார்த்திகா, புதுச்சேரியுடைய தலைமைச் செயலாளர் திடீரென மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் மாற்றம் செய்யப்பட்டு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மட்டுமில்லாமல் புதுச்சேரி அரசு செயலாளராக இருந்த சௌத்ரி அபிஜித் விஜயும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் மாவட்ட ஆட்சியர் மாற்றம் செய்யப்பட்டது இது பொதுவான நடவடிக்கை என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியர்களை பல்வேறு மாநிலங்களுக்கு மாற்றுவது வழக்கம். அந்த வகையிலே இந்த மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இருந்த போதிலும் தலைமைச் செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டது தொடர்ந்து புதுச்சேரியிலே ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு பணிப்போர் தொடர்ந்து முதலமைச்சருக்கு எதிராக தலைமைச் செயலாளர் செயல்படுவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட வந்திலே ராஜீவ் வர்மா அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையிலே தற்போது மாவட்ட ஆட்சியரும் மாற்றப்பட்டிருக்கின்றார். மாவட்ட ஆட்சியரும் அரசு செயலரும் மாற்றப்பட்டிருக்கின்ற சாதாரண நடவடிக்கை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அதாவது டெல்லியில் இருந்து அஜித் குமார் சிங் என்பவரையும் புதுச்சேரிக்கு IPS மாற்றப்பட்டிருக்கின்றார். மேலும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியராக யார் பொறுப்பேற்பார் என்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. புதுச்சேரி அரசு சார்பிலும் மற்றும் ஆளுநர் சார்பிலும் முடிவெடுத்து பரிந்துரைக்கப்படுபவர்களை புதுச்சேரியுடைய மாவட்ட ஆட்சியராக அறிவிக்கப்படுவார். ரகுமான், இப்போ வரைக்கும் புதுச்சேரிக்கான மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவு காலங்கள்ல இந்த மாவட்ட ஆட்சியருடைய அறிவிப்பு வரும்? ஏன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் இல்லாம இயங்குறது கஷ்டம் இல்லையா? கண்டிப்பாக. அதாவது மாவட்ட ஆட்சியர் தான் புதுச்சேரியுடைய தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருப்பார். தற்போது பாராளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 23 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவரே பொறுப்பாளராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி தலைமை நகரம் என்பதனால் புதுச்சேரிக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நிர்வாக நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடியது மாவட்ட ஆட்சியருடைய பொறுப்பிலே இருக்கின்றது. ஆகவே உடனடியாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு IAS அதிகாரியை உடனடியாக மாவட்ட ஆட்சியராக மாற்றுவார் அல்லது தலைமை தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்யக்கூடிய ஒருவரை மாவட்ட ஆட்சியராக அறிவிப்பார்கள். இருந்த போதிலும் இது குறித்து முதலமைச்சர் மற்றும் ஆளுநருடன் ஆலோசித்தே இது குறித்து முடிவெடுப்பார்கள். புதுச்சேரி தலைமைச் செயலாளர் ராஜீவ் வர்மா மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சியர் வல்லவன் கோவாவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரிக்கு புதிய மாவட்ட ஆட்சியர் சீக்கிரம் பணியமர்த்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. இருக்குமாறு சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.